சௌமகதின் பிழையாம். நாளை பிடிக்க நியத்து வைக்கிறேன், அதுல லொஜிக் வேற. இன்னைக்கு தராவிக்கு பின்னால நாளைக்கு பிடிக்குன்னு சொல்றீங்க. நாளைக்கு எப்போ ஆரம்பிக்கும்? நாளைக்கு மகரிபுக்கு தானே ஆரம்பிக்கும். அது எப்படி நாளைக்கு பிடிக்கங்கிறீங்க? அப்படிலாம் கேட்குறா, கேள்விப்பட்டு இல்லையா? அப்போ நீங்க தப்பிட்டீங்க. கேள்விப்பட்டிக்க யாரும்? இன்னைக்கு தராவிக்கு பின்னால நாளை பிடிக்கன்னு சொல்றோம். எங்களுக்கு இந்த நாள் வெள்ளிக்கிழமை எப்ப முடியுது? நாளைக்கு மகரிபுக்கு நோம்பு திறந்த பின்னால. அப்ப இன்று பிடிக்கன்னு தானே சொல்லணும். அது என்ன நாளை பிடிக்க? இப்படி எல்லாம் மக்களை போட்டு குழப்புறாங்க மொட்டையா. இவங்க கிதாப் பார்த்து இல்ல, இவங்க அரபு படிக்க, பேப்பர் படிக்க. கது என்ற வார்த்தைக்கு சொந்த அர்த்தமே இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்றான், வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாயிலுன் ஸாலிக கதா இல்லா இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு செய்யற ஒரு வேலையை இன்ஷா அல்லாஹ் சொல்லாம சொல்லவானாம். அப்ப இந்த கதுக்கு நாளைக்கு இந்த அர்த்தம் கொடுத்தா, நான் பின்னேரம் செய்யறதுக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்லாம சொல்லலாம்னு வந்துடும். விளங்குதோ தெரியும்? அல்லாஹ் தஆலா சொல்றான், நாளைக்கு செய்யும் ஒரு வேலையை நான் செய்கிறேன் என்று சொல்ல வேண்டாம் இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல். இந்த கதுக்கு நாளை என்ற அர்த்தம் கொடுத்தால் பின்னரம் செய்யறதுக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்ல தேவையில்லை, இன்னும் ஒரு அவர்ல செய்யறதுக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்ல தேவையில்லை. இந்த கதுக்கு அர்த்தம் அடுத்த செகண்ட், ஒரு நிமிஷத்துல இன்ஷா அல்லாஹ் செய்றேன், 5 நிமிஷத்துல இன்ஷா அல்லாஹ் செய்றேன். இந்த கதுக்கு அர்த்தம் நீங்க பேசுகின்ற வார்த்தையிலிருந்து அடுத்த செகண்ட். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத். நாங்க சொல்லுவோம், அடே அநியாயம் செய்யாதடா, நாளை கியாமத்துல நீ பெரிய இது கஷ்டத்துக்கு உள்ளாகுவா, நாளைக்கா கியாமத்? நாங்க சொல்லுவோமே நாளை கியாமத்துடைய நாள். அப்ப நான் இன்னைக்கு நாளை கியாமத்துடைய நாள் தான் வெள்ளிக்கிழமை கியாமத்தா வருது. அந்த நாளைக்கு அர்த்தம் எப்பொழுது கியாமத் வருதோ அப்பதான் அந்த நாளைக்கு அர்த்தம். இது போல மிஸ்பாஹுல் முனீர் போன்ற கிதாபுகள்ல எழுதுறாங்க, சௌமகதின் என்கிற அந்த கதுக்கு நாளை பிடிக்க என்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எப்ப சுபகு அதான் கேட்குதோ அதுக்கு அடுத்த நிமிஷத்துக்கு பெயர் தான் கது. ஒருத்தர் 5:50க்கு சுபகுக்கு அதான் 5:40க்கு இருந்துட்டு சௌமகதி என்று சொன்னாலும் பிரச்சனையே இல்லை. அவருக்கு 5:50 வரைக்கும் சாப்பிடலாம் தாராளம். இப்படி தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இவங்க இந்த கிதாபெல்லாம் ஒன்றும் பார்க்கல, பார்க்கவும் தெரியாது. அவங்க கிதாபுகள் வாசிக்கிற விதங்களை பார்த்தாலே விளங்குது, இவங்க கிதாபு வாசிக்கல. அதனால கண்ணியமானவர்களே, நான் ஆதாரம் காட்டல்ல, சில அடிப்படைகளை உங்களுக்கு விளங்க வைக்கிறேன். தப்பிச்சு கொள்ளுங்க. எங்கட இபாதத்துகளை நாசமாக்கிறவானாம். யூடியூப்ல பேசுறாரு, அவர்கிட்ட நீங்க எப்படி கேள்வி கேட்கிற? சரி, என்ன கேள்வி கேட்க தெரியும் உங்களுக்கு? சில பேர் சொல்ற உலமாக்கள் தானப்பா பேசுறாங்க, அவங்கள எங்களுக்கு முன்னால பேச சொல்லுங்க. 2 வார்த்தை போகாது, 3வது கேள்வி. நீங்க நினைப்பீங்க அவர் சொல்றதெல்லாம் ஹதீஸ், பச்சை பொய்ய ஹதீஸ் என்று சொல்றாங்க, இல்லாதது ஹதீஸ் என்று சொல்றாங்க. அதனால நான் வினயமாக உங்கள்கிட்ட கேட்கிறது, இந்த ரமலான் மட்டுமல்ல ஏனைய காலங்கள்லையும் யூடியூப்ல பேஸ்புக்ல பார்த்து மார்க்கம் படிக்காதீங்க. நீங்க ஒரு ஹஸரத்தை வச்சுக்கோங்க, அவங்கள்ட்ட போய் நேரடியாக மார்க்கத்தை கேட்டு படிங்க. அவர் சொல்லும் வார்த்தைகளுக்கு அவர் தான் பொறுப்பு. அவர் பிழையாக சொன்னா கியாமத்துல நீங்க தப்பிட்டீங்க. அது இல்லாம நாங்க யூடியூப்ல பார்த்து செஞ்சோம், நாங்க பேஸ்புக்ல பார்த்து செஞ்சோம்டா எங்க இபாதத்தை நாசமாகும். அதனால கண்ணியமானவர்களே, ஏன் ரமலான்